Hi everyone, welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் பஸ்ஸாரு அண்ட் பல்யா. வாங்க இதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, தேங்காய், புளி, ஜீரகம், மிளகு, சாம்பார் பொடி அண்ட் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆனியன். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு குக்கரில் வேக வச்சிடணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிடுங்க. நல்லா வேகக்கூடாது. இன்னொரு பேனில் தேங்காய், வெங்காயம், பூண்டு, பெப்பர், ஜீரகம் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே கீரையில் குழம்பும் பொரியலும் பண்ண போகிறோம். சோழிக்கீரை எடுத்துருக்கேன் நான் ஒரு பெரிய பண்டில் சோழிக்கீரை எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரேவிக்கு இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட புளி லாஸ்ட்டில் புளி வச்சு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ துவரம்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதிலே சால்ட், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா கீரையை அதில் போட்டிருப்போம். இது சோழிக்கீரை, நல்லா ஸ்மெல் இருக்கும். இங்கே பெங்களூர்லலாம் கிடைக்கிது, அங்கே முக்கால்வாசி எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இந்த கீரை அதில் போடணும். நம்ம எந்த கீரையில் வேணால் பண்ணலாம். நான் இன்றைக்கி சோழிக்கீரையில் பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட கீரை வாங்கிக்கலாம். தண்டு கீரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். பீர்க்கங்காயில் பண்ணலாம், பீன்ஸில் பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பண்ணுறாங்க பஸ்ஸாரு. ஸோ கீரை போட்டு நல்லா கொதி வரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா கீரை தனியாக தண்ணி தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஸோ கீரை வெந்துச்சு. இப்போ அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணியில் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். இந்த ஃபில்ட்ரு பண்ணதை வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இந்த கீரை ஃபில்ட்ரு பண்ணதை வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ண வாட்டர் எப்படி இருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சிக்கலாம். இது ஒரு ரவுண்ட் போட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் கிரைண்டாக இருந்ததுக்கப்புறமா இந்த சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ், நம்ம வேக வச்சுருக்கோம்ல கீரை, அதுலேருந்து ஒரே ஒரு கரண்டி கீரை மிக்சரும் இதில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ண மிக்சர் இப்படி இருக்குது. இப்போ தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாலே அது ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணி விடணும். பாயில் ஆனதுக்கப்புறமா அரைச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை இதிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ சால்ட் வேணும் பாருங்கள். ஏற்கனவே சால்ட் போட்டு தான் பாயில் பண்ணோம். நமக்கு அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா மிளகு ஜாஸ்தி பண்ணலாம், இல்லை சாம்பார் போட ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதி வருது. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இறக்கிடுங்க. ஸோ பஸ்ஸாரும் ரெடி. இதுக்கு வந்து நம்ம தாளிக்க போகிறோம், சீசன் பண்ண போகிறோம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன்ஸ் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆனியன்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ வந்துச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இதை இந்த பஸ்ஸாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பஸ்ஸாரும் ரெடி. இப்போ பொரியலுக்கு என்ன வேணும் பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான் கீரை பொரியல். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, தேங்காய். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிட்டேன். ஆட் ஆனதுக்கப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் நான்.
ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பூண்டு தட்டி போட்டதும் ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கீரை, தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் இப்போ சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் சால்ட் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் சுண்டதுக்கப்புறமா கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ பொரியலும் ரெடி. ஸோ ஒரே கீரையில் குழம்பும் ரெடி, பொரியலும் ரெடி. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான சோளக்கீரை பஸ்ஸாரு அண்ட் பொரியல் ரெடி. ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, களி கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.